வந்தே மாதரம் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் கொண்டாட்டத்தை அண்மையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் தற்போது வந்தே மாதரம் பாடலுக்கு கூடுதல் முக்கியத்துவம் தரக்கூடிய வகையில் மத்திய உள்துறை அமைச்சகம் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலன். விவரம் என்ன? தேவா, தற்போது அதாவது தேசிய கீதத்திற்கு முன்பாக இது ஒரு 3 நிமிடம் 10 நொடிகள் இருக்கக்கூடிய அந்த வந்தே மாதரம் பாடலை அரசு நிகழ்ச்சிகளில் பாட வேண்டும் என்று தற்போது மத்திய அரசானது தற்போது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக ஆளுநர்கள், குடியரசுத் தலைவர்கள் போன்ற அந்த அரசு நிகழ்ச்சிகள் தொடங்குவதற்கு முன்பாக அதாவது வந்தே மாதரம் பாடலை முழுவதுமாக பாட வேண்டும் என்று தற்போது அரசாணையானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் அதாவது அந்த வந்தே மாதரம் பாடலானது ஒலிக்கப்படும் போது அனைவரும் அந்த அரங்கில் இருக்கக்கூடிய அனைவருமே எழுந்து நிற்க வேண்டும் என்றும் தற்போது அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தேவா. அதாவது இதற்கு முன்பாக இந்த வந்தே மாதரம் பாடலானது பாடப்பட்டு வந்தாலும் கூட அந்த முதல் 2 அந்த வரிகள் மட்டுமே பாடப்படும். ஆனால் தற்போது முழுமையாக அந்த பாடலில் இருக்கக்கூடிய அந்த முழுவதும் அந்த 3 நிமிட பாடலையுமே முற்றிலுமாக பாட வேண்டும் என்றும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேரு காலத்தில் அதாவது இருக்கக்கூடிய அதாவது மொத்தம் 6 ஸ்டான்சாக்கள் இருக்கின்றன. அதில் முதல் 2 மட்டுமே பாடப்பட்டு வந்தன. தற்போது அந்த 4 ஏற்கனவே விடுவிக்கப்பட்டிருந்தது. பல்வேறு காரணங்களுக்காக அது பாடப்படாமல் இருந்தது. ஆனால் தற்போது அந்த 4 ஸ்டான்சாக்களையும் சேர்த்து மொத்தம் 6 ஸ்டான்சாக்களையும் அந்த முழுமையாக பாட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி முகிலன்.